ஹலோ கைஸ், ஆனந்த். நான் வைஷ்ணு. ஏன் இந்த வீடியோ கிரியேட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேஜ் என்ன ரீசனுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டினா எல்லாருக்கும் இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நாங்களும் எல்லாரும் மாதிரி தான் வந்து இந்த ஜிம்குள்ள வந்தோம். ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி நாங்களும் வந்தோம். எல்லாரும் மாதிரி தான், எல்லாரும் மாதிரி அதே ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு பையனுக்கான மைண்ட் செட் என்ன இருக்குமோ அதே தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்களும் சாதாரணமா ஜிம்குள்ள வந்தோம். எல்லாரும் மாதிரியும் ஃபிட் ஆகணும், நல்ல ஒரு பிசிக் வேணும், நல்ல பாடி வேணும்ன்ற ஒரு ஆசையில உள்ள ஜிம்முக்கு வந்தோம். ஆனா ஜிம்ல வந்து நாங்க என்னென்ன கத்துக்கிட்டோம், என்னென்ன வந்து எங்களுக்கு ஜிம்மு கத்து கொடுச்சு, நாங்க வந்து ஏதோ ஒரு பாத்துல போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஜிம் அப்படிங்கறத ஃபுல்ஃபில்டா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லைஃப் ஓரியன்டட் திங்கா நாங்க எப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து எங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுத்துச்சு. அந்த ஜிம்முக்கு வர்றது வந்து ஒரு பிசிக்கை பில்ட் பண்றது, அது மட்டுமே கோலா நினைச்சிட்டு வந்த எங்களுக்கு அது வந்து ஒரு கோல் கிடையாது. அது வந்து ஒரு பை ப்ராடக்ட், என் ப்ராடக்ட் தான். ஆனா அந்த ஜேர்னில நீங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது அவ்வளவு இருக்கு. ஜிம் வந்து என்ன கத்துக்கிட்டோம், நம்ம வந்து பேசிக்கான விஷயம் சின்ன வயசுலயே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களை நாங்க ஒரு அடல்ட்டா ஒரு டீனேஜ்க்கு மேலதான் நாங்க கத்துக்கிட்டோம். பேசிக்னா ஃபுட் அப்படின்றது என்ன, பேசிக்கா ஃபுட்ல என்னென்ன இருக்கணும், நம்மளோட ஒரு ஏர்லியஸ்ட் லைஃப் ஸ்டேஜஸ்ல நம்ம நார்மலா ஃபுட்ல என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, ஒரு புரோட்டீனா இருக்கட்டும், ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஒரு ஃபேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மிக்சடான ஒரு மேக்ரோஸை நம்ம எடுத்துக்கிட்டோமா, இன்னொன்று அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்த நாங்க ஒரு அடல்ட்டா தான் கத்துக்கிட்டோம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கல்ச்சர் படி சாப்பிட்றோம். ஆனா நம்ம கல்ச்சர் படி சாப்பிட்றது நம்மளோட இப்ப கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சுத்தமா யூஸ் கிடையாது. அது கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் தாண்டி நம்ம ஈவன் பாஸ்ட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டாலுமே சரி, அவங்க வந்து அதான் லைஃப் ஸ்டைல் ஓரியன்டா அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாங்க. பட் நம்ம இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஜிம்முக்கு வரதா இருக்கட்டும், ஈவன் ஏதோ ஒரு விளையாடுற ஒரு டைமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல அதுவும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்றோமே தவிர அதுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பேர்ன் ஆகுதா இல்லைன்னு கேட்டா பேர்ன் ஆகாது. பேர்ன் ஆகாம இருக்கிறதோட ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து ஒரு ஃபேட் ஸ்டோர் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேசிக்கான எப்படி சாப்பிடணும், அதை எப்படி வந்து பேர்ன் பண்ணணும், ஒரு கார்போஹைட்ரேட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு ஃபேட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களையே நாங்க ரொம்ப ஒரு அடல்ட் ஸ்டேஜஸ்ல தான் கத்துக்கிட்டோம். ஆனா இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்டா தெரியல. சோ நம்ம சோசன் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதான மெயின் ரீசன் வந்து இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நாங்க கத்துக்கிட்ட நாலேஜ் வந்து எங்களுக்குன்னு ஒரு மென்டரோ டீச்சரோ கிடையாது. நாங்களா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி வேலிடான ஒரு சோர்சஸ்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பர்சனலா நாங்களே எங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிட்டது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு வேலிடான ஒரு எஜுகேஷனை வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணோம். இது எங்களை மாதிரியான இந்த மாதிரி ஒரு ஜேர்னி ஒருத்தங்க தேடி வரும்போது அதுக்கான நாங்க வந்து ஒரு வேலிடான எஜுகேஷனல் சோர்ஸா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாட் ஒன்லி ஃபுட் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நியூட்ரியன்ஸ், பேசிக் லைஃப் ஸ்டைல், மைண்ட் செட், மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே பற்றி ஜென்ரலாக நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணணுன்றது எங்களோட நோக்கம். பேசிக்காக நம்மக்கிட்டேருந்து இப்போ ஒருத்தங்க என்ன கற்றுக்கலாம், ஜிம் ஒர்க் அவுட்டை பற்றி நீங்கள் என்ன வேணும்னாலும் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுறோம், டிப்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஃபுட்டு. ஆக்சுவலாக ஜிம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா வந்து வெயிட் போட்டு நல்லா இது பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மித்து மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒழுங்கான ஒரு மசில் வரணும், இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வரணும் அப்படின்னா ஆக்சுவலாக நல்ல தூக்கம் வேணும், ப்ளஸ் நல்ல சாப்பாடு வேணும், ப்ளஸ் அடிஷ்னலாக தான் நமக்கு ஒரு நல்ல ஜிம் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் வேணும், ஒரு மசில் பில்டிங் ரிகவரி. தேர்ட் தான் ஜிம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோலையும் நாங்கள் சொல்ல தான் போகிறோம். ஆக்சுவலாக ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்களுமே ஆனந்த் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் நாங்களே இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா நானுமே வந்து நல்லா தூங்குற ஒரு ஆள்லாம் கிடையாது. நாங்கள் நார்மலான ரொம்ப லேட் நைட்டாக நல்லா முழிச்சு இருந்து அது மாதிரி இருந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அதே டைம் நாங்கள் வந்து ஸ்லீப் சைக்கிளை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி அப்போ எங்களோட ரிசல்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ஸ்டேஜஸை வந்து பார்த்து கடந்து வந்து தான் நாங்கள் எங்களோட உண்மையான ஒரு ஃபிசிக் ரிவீல் ஆகுது அப்படின்னா அதோட பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு 2 பசங்க தான். நைட் ஷிஃப்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். நார்மல் ஜாப் 9 to 5 போகிறவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னவோ எல்லாமே எங்களுக்கும் புரியும். அதுக்காக தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு தான் ஒரு நல்ல ஃபிசிக் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி உள்ள ஹெல்த்தியா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில தெரியும். ஸோ நல்ல பிசிக், ஹெல்த்தியான பிசிக்ன்றது ஒரு பேலன்ஸ் தான். எல்லாமே நல்ல ஃபுட் இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல ஒர்க் அவுட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஒரு ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. நீ பிசிக்கல் ஆக்டிவ் நம்மளோட பாடியோட நேச்சுரல் ஸ்டேட்டே மூவ்மெண்ட் தான். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஒரு நார்மல் பர்சனா இருந்துட்டு நான் வேலைக்கு போறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களாலையும் இந்த பிசிக் கொண்டு வச்சுக்க முடியும். ஒரு பிசிக்ன்றது அதை ஹெல்த்தியான பிசிக்ன்றது இப்படிதான் இருக்கும். நம்ம ஃபேட்டா இருந்தது நார்மல்ன்றது கிடையாது. அது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அது கிடையாது. நீங்க 9 to 5 பார்த்துட்டு கூட இப்படி இருக்கலாம். நார்மல் எந்த ஜாப் எந்த இது பண்ணாலும் உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல பிசிக், ஒரு மிரர்ல உங்களே நீங்க பார்த்தா நீங்க பெருமைப்படுற மாதிரியான ஒரு பிசிக்கை நீங்க எல்லாருமே வச்சுக்கலாம். அதுதான் ட்ரூத். மற்ற எதுவுமே உண்மை கிடையாது. ஃபுட் எல்லாம் ரொம்ப குளோரிஃபை ஆயிடுச்சு. என்னோட அசம்ஷன் போக போக இன்னும் மோசமா போகுன்றது தான். அப்படி இருக்கிறப்போ எதையும்
சாப்பிடக்கூடாதுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் குட் ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே ஃபுட்டு தான், எல்லாமே சாப்பிட்றதுக்கு தான் இருக்கு. பேலன்ஸ் வேணும்னா நாலேஜ் வேணும். அதை நாங்க வந்து ஷேர் பண்ணலாம், நிறைய வீடியோ பண்றோம், இன்டராக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ கேளுங்க, யூ வில் ப்ரொவைட். அன்ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறது வந்து அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப க்ளோரிஃபைடான விஷயங்களா இருக்கு. அன்ஹெல்தி ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம அந்த ஃபுட்டை நம்ம ஒன்று சாப்பிட்றோம்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம உடம்பு எப்படி யூட்டிலைஸ் பண்ண நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன வேணா சாப்பிட்றீங்க, ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்களோ ஏதோ சாப்பிட்றீங்களோ, ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லப்படுற ஃபுட்ஸை சாப்பிட்றீங்க. பட் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க. இப்போ ஈவன் ஒரு பரோட்டா கூட நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் நல்ல ஒரு மேக்ரோஸ் ஃபில்டான ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது அதே உங்கள் கேலரி இன்டேக் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அது ஹெல்தி ஃபுல்லாக மாறிடும். ஸோ அதுதான். ஸோ பேட் ஃபுட் குட் ஃபுட்னு கிடையாது. பட் நம்ம அதை டெய்லி சாப்பிட்றோமா இல்லை ஏதாவது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறத வச்சு அதோட ரிசல்ட்ஸ் மாறும். அது நம்ம உடம்பு எப்படி அப்சர்வ் பண்ணுது, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து அது மாறும். நாங்கள் பேசுறது புரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு, பிகாஸ் அதுதான் நாலேஜ். கேலரினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்பேன், தெரியும்வாங்க. பட் ஆர் யூ இம்ப்ளிமெண்டிங் இன் யோர் லைஃப்? அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் நாலேஜ். நம்ம படிச்சதை கரியர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஃபுட்டை பத்தின நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கணும். நீங்க மினிமம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா கூட ஒரு ஃபுட்டுக்கான நாலேஜ் இருந்ததுன்னா யூ கேன் ஹேவ் அ ஹையர் குவாலிட்டி லைஃப். அது ஒன்று மட்டும் என்னால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். அது ஒன்னே ஒன்று தான். ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் இன் ஈட்டிங் ஃபுட். ஃபுட் வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ. ஸோ வி மஸ்ட் ஹேவ் பேலன்ஸ். டு ஹேவ் பேலன்ஸ் வி மஸ்ட் ஹேவ் நாலேஜ். தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட். ஆக்சுவலி இதை பற்றின நாலேஜை கொடுக்க தான் நாங்கள் சோசன் ஒன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சோசன் ஒன்ஸ் யாருக்கானது அப்படின்னா ஃபார் தோஸ் ஹூ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிசிக். அவ்வளோதான். நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு அதுவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தட்ஸ் ஃபைன். அது அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ் அதெல்லாம். ஸோ வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஃபேட்டாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடாது, அன்ஹெல்தி நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த சோசன் ஒன்ஸ் யாருக்கானது அப்படின்னா ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிசிக், ஒன் ஹூ நீட்ஸ் டு பி ஹெல்தி, அவங்களுக்கு மட்டும்தான். நாட் ஃபார் தோஸ் ப்ரிஃபர் பீங் ஃபேட் ஆர் பீங் சப்பி. இவங்களுக்குலாம் இந்த பேஜ் வேணும்னா கேன் ஜஸ்ட் டூஸ். பட் இது மெயினாக யாருக்கானதுன்னா ஃபிசிக் வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கானதுன்னு மெயினாக நான் சொல்லுவேன். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி எங்க 2 பேருக்கும் யாருன்னே தெரியாது. நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு 2-3 இயர்ஸ் நாலேஜ் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணது. அப்புறம் வேற சிட்டிக்கு வந்து இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஜிம்ல இவனை பார்த்தேன், இவனும் அதே மாதிரி. நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்றோம்னா நம்மள மாதிரியே ஒருத்தன் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கான், ஒரே டைமுக்கு வரும் அப்படின்னப்போ நாங்க தனித்தனியா லேர்ன் பண்ண விஷயங்களை ஒன்னா பேசி டிஸ்கஸ் பண்ணும் போது தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்பதான் ஒரு ரியாலிட்டி புரியுது. ஃபுட் தான் மெயின்லி. ஒர்க் அவுட்லாம் நாங்க எங்களை வந்து புஷ் பண்ணிக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் எங்களோட மெயின் அந்த மைண்ட் ப்ளோவிங் லேர்னிங் வந்து ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்கும் போது தான் வந்தது. எவ்வளவு சிம்பிள். ஒரு கேலரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிசிக்கல் லீனா நீட்டா வச்சுக்கிறது எவ்வளவு சிம்பிள். நல்ல பிசிக்கை பார்த்தா யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க? கண்டிப்பா. அதே தான். அதை பத்தி கத்துக்கும் போது இது கூட தெரியாம என்னோட பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க கூட தெரியாம இருக்காங்களே. ஆனா அவங்களுக்குமே ஆசை இருக்கு பிசிக் வேணும்னு ஆசை இருக்கு. ஜிம்ல எத்தனை பேர் நம்மள பார்த்துட்டு வந்து பேசிருக்காங்க. அதேதான். ஆனா அவங்களுக்குலாம் வந்து என்ன தெரியல அப்படிங்கிறது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்த விதங்கள் இல்ல, அதான் சோர்ஸ் கிடைக்காது, நாலேஜ் இல்ல, தேர்றதுக்கு டைம் இருக்காது, வேலைக்கு போவாங்க, அதோட ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலிடான சோர்சஸ்ல நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது மெயின் கோலே அதுதான். எங்களோட விஷனே அதுதான். விஷன் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் இந்த சோசன். ஆக்சுவலா எங்களோட மெயின் விஷன் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஈவன் 9 to 5 ஜாப் பாக்குற ஒருத்தங்க நீங்க எத்தனை பேர் நீங்க வந்து ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ற, ஹெல்தியான ஒரு பிசிக்கலி, அது ஹெல்தின்னு நான் சொல்றது வந்து ஒரு 6 பேக் வச்சுட்டு நல்ல இதுவா இருக்கும் அப்படி கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோட நல்ல ஒரு பிசிக்கலி நல்ல ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் எத்தனை பேரை நம்ம பார்க்க முடியுது? ரொம்ப கம்மி. ஈவன் 9 to 5 ஜாப் பாக்குறவங்களுக்கும் இந்த ஆசை இருக்கும். ஆனா ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா 1% கூட நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனை பார்க்க முடியாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நான் கொஞ்சம் ஃபேட்டா தான் இருப்பேன். நான் அப்படியே ஆப்போசிட். நான் ரொம்ப லீனா இருப்பேன். அப்படி இருக்கப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் ஃபிட்டா இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஃபிட் ஆகும்னு தோணும். பட் இப்போ நான் வந்து ஃபேட்ல இருந்து ஃபிட்டா வந்துகிட்டு இருக்கேன். ஃபிட்டா இருந்த எல்லாருமே இப்போ எல்லாருமே ஃபேட்டா இருக்காங்க. கம்மியா சாப்பிடுறோம் ஆனா உடம்பு போடுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க கம்மியா சாப்பிடுறது இல்லை. இன்னொன்னு நிறைய இருக்கு. அதை பத்தி தான் நாங்க டீடைலா நம்ம போக போக பேசலாம். ஃபிட்னஸ்ன்றது ஒரு அருமையான ஒரு ஜேர்னி. ஜஸ்ட் வெறும் பிசிக்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு டெய்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயம். டெய்லி நம்ம நல்லா சாப்பிடணும், டெய்லி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும், டெய்லி லைஃப் ஸ்டைல் இது வந்து சும்மா ஒரு நாள் நம்ம பண்ணும்போது இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம எதுக்கு வந்துடாது. நம்ம வந்து ப்ரொலாங்டா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ரொலாங்டா நல்ல ஃபுட் சாப்பிடணும். ப்ரொலாங்டா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் நம்ம பாடியை வச்சு. அது ஃபேட் ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுதான்
ஈவன் ஃபேட்டா இருக்கிறது வந்து நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபேட்டா இருக்கிறதோட ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பல டிஸ்அட்வான்டேஜ். நம்ம எதுவுமே தப்பு ரைட்டுன்னு கிடையாது. அதனால நமக்கு வரக்கூடிய பல விளைவுகள் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிகாஷன் தான் இதெல்லாம். சிம்பிளா சொல்லணும்னா ஃபேட்டா இருக்கிறது வந்து உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபை குறைச்சிரும். நீங்க என்ன கெரியர் வேணாலும் பண்ணு, ஏன்னா நீ இந்த உலகத்துல நீங்க ஓன் பண்ற ஒரே விஷயம் பாடி தான். நீங்க அதை விட்டுட்டு மற்றதை தேடி ஓடுறோம் நம்ம எல்லாமே லைஃப்ல. பட் நீங்க ஒரு பாடியை ஃபர்ஸ்ட் நீட்டா க்ளீன் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணு. நீங்க வந்து எந்த லெவல்ல இருந்தாலுமே ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்க பாடி ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா. ஐம் நாட் சேயிங் யூ மஸ்ட் ஹேவ் பிக் மசில், 6 பேக்ஸ், அதெல்லாம் தேவை கிடையாது. ஹெல்த்தி பிசிக் இஸ் அ குட் பிசிக். ஹெல்த்தி பிசிக் இஸ் அ ஹையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இனிமே நாங்க என்ன பண்றோம்